ரஷ்யா, உக்ரைன் இந்த 2 வார்த்தைகள் தான் இப்போ உலகம் அதிகமாக உச்சரிச்சிட்ருக்கு. அந்த அளவுக்கு 2 பேரும் செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம உக்ரைனும் ரொம்ப குட்டி நாடு தான். ஆனால் அடி எவ்வளோ வாங்கினாலும் பயப்புள்ள நின்று அடி வாங்க வேண்டாங்கிற மாதிரியே நின்று அடி வாங்கிட்டு இருக்கிறான். நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளோ அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. அந்த அளவுக்கு உலக நாடுகள்லாம் அவனை உசுப்பேற்றி வச்சு அடி வாங்க வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத கதை. அவன் அடி வாங்கிட்டு போகிறான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உக்ரைனுடைய வான்பரப்பில் ரஷ்யாவுடைய போர் விமானங்கள் செஞ்ச ஒரு புத்திசாலித்தனமான தாக்குதல் முறை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். போர் தொடங்கின ஆரம்ப காலத்தில் ரஷ்யாவுடைய Su-30, Su-35 அப்படிங்கிற 2 விமானங்கள், அதாவது 2 மாடல் விமானங்களை அதிகமாக அந்த போரில் பயன்படுத்தினாங்க. ஆனால் உக்ரைனுக்குள்ளாடி போன நிறைய விமானங்கள் திரும்பி ரஷ்யாவுக்கு வரவே இல்லை. என்றவர்கள் திரும்பவே இல்லை. ஏவுகணை வீசி உக்ரைன் துவசம் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குண்டு வீசுறதுக்கு தாழ்வாக பறக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ரஷ்ய விமானங்களுக்கு இருந்தது. இது நம்ம உக்ரைனுக்கு ரொம்ப சாதகமாக போச்சுது. ஆகா, ரொம்ப கீழே வந்து நம்ம கையில் வந்து சிக்கிறானுங்களே, அவனை ஏறடின்னு திரும்பலாம், இவன் கை கிட்ட இவனை மோல அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய ஏவுகணையை வச்சு விமானங்களை போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யாவையே அதிர்ச்சி கொள்ளும் அளவுக்கு பெரிய இழப்புகளை வந்து உக்ரைன் ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தினாங்க. 1 by 1 ஒவ்வொரு விமானமாக போட்டு தள்ளிட்டே இருந்தாங்க உக்ரைன். தொடர்ந்து விமானங்களை இழந்த ரஷ்யா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே, சப்பா இதுக்கு மேலே முடியாதரா, எத்தனை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தாக்குதலை நிறுத்தினாங்க. எங்கடா தப்பு பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து தங்களுடைய தவறை கண்டுபிடிச்சாங்க. அது என்னென்னா, Su-30 அப்படிங்கிற விமானத்திலிருந்து போடப்பட்ட வெடிகுண்டுகள் எல்லாமே அதரபலசான வெடிகுண்டுகள். அதாவது ரஷ்யா உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த வெடிகுண்டெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. சோவியத்தோட தயாரிப்பு. சரி, வெடிகுண்டு சும்மா தானே கிடக்கு, அந்த உக்ரைன் மேலே போட்டு விடுவோம் அப்படிங்கிறதுக்காக மேலே போட்டு விட்டாங்க. சரி, அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, இந்த பழைய வெடிகுண்டுகள் எல்லாமே வழிகாட்டுதல் தொழில்நுட்பம் இல்லாதவைகள். அதாவது நீங்கள் ஒரு டார்கெட் மேலே அந்த குண்டை போடணுன்னா நீங்கள் டைரெக்டாக போய் கண்ணால் பார்த்து தான் அந்த டார்கெட்டு மேலே குண்டு போட முடியும். ரஷ்ய விமானிகள் கண்களுக்கு அந்த டார்கெட் தெரியணும்னா அந்த விமானங்கள் ரொம்ப தாழ்வாக பறந்து போய் அந்த வெடிகுண்டுகளை கீழே போடும். அப்படி போட்டால் தான் கரெக்டாக அந்த டார்கெட்டில் போய் விழும். ரொம்ப உயரத்துலேருந்து அந்த வெடிகுண்டுகளை போட்டிங்கன்னு வைங்களேன், இந்த புலிகேசி படத்தில் வடிவேலு அம்பு வாரில் ஒரு கரடிக்கு மேலே, அந்த கதை தான். ஒன்று கூட டார்கெட்டில் விழாது. இதனால தான் ரஷ்ய விமானங்கள் ரொம்ப தாழ்வாக பறந்து போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதனால அதை அடிக்கிறதுக்கு உக்ரைனுக்கு ரொம்ப சுலபமான வேலையாக போச்சுது. இதனால தான் நம்மளோட விமானங்களை இழக்கிறோன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. இதனால் பழைய வெடிகுண்டுகளுக்கு பதிலாக வழிகாட்டுதல் தொழில்நுட்பம் கொண்ட புதிய வெடிகுண்டுகளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதாவது விமானம் ரொம்ப உயரத்தில் பறந்தாலும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாம்பை நம்ம ட்ராப் பண்ணும்போது அந்த வெடிகுண்டே டார்கெட்டை போய் அடிக்கும். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் கொண்ட வெடிகுண்டுகளை பயன்படுத்தினாங்க. இதனால் நீங்கள் ரொம்ப தாழ்வாக பறக்கணும் அவசியம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே பறந்தாலே போதும். ஆனால் இது மட்டும் இந்த விமானங்களை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறையான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. டார்கெட்டை நம்மளுடைய உக்ரைன் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் உயரமாக பறக்கும்போது. அதனால் இதில் இந்த வாய்ப்புகள், அதாவது ஆபத்துக்கான வாய்ப்புகள் ரஷ்யாவுக்கு ரொம்பவே குறைஞ்சிது. ஆனால் தங்களுடைய விமானங்களை 100% பாதுகாக்கணும் அப்படின்னு ரஷ்யா விரும்பினாங்க. அதுக்கு அவங்க இன்னொரு வேலை பண்ணாங்க. Su-35 அப்படிங்கிற ஒரு நவீன போர் விமானத்தை இந்த Su-30யோட சேர்ந்த மாதிரி உக்ரைனுக்குள்ளாடி அனுப்புவாங்க. இந்த போர் விமானம் ரொம்ப உயரத்தில் பறக்க ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு ஏவுகணையோ இல்லைன்னா உக்ரைனோட போர் விமானங்களோ இந்த Su-30யை அடிக்க வரும்போது உயரத்தில் இருந்துட்டு ஏர் டு ஏர் மிசைலை பயன்படுத்தி அடித்து நொறுக்கிடும். அதாவது வானிலிருந்து வானை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை மட்டும் அது சுமந்துக்கிட்டு போகும். கீழேருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை அடித்து Su-30யை அது பாதுகாக்கும். அதாவது Su-30 வெடிகுண்டுகளை மட்டும்தான் வீசும். Su-30யை தாக்க வரக்கூடிய மற்ற இடையூறுகள் எல்லாம் Su-35 உயரத்திலிருந்து கவனித்துக்கொள்ளும். இந்த முறையை ரஷ்யா பயன்படுத்தின பிறகு இழப்புகளை ரொம்ப கம்மி பண்ணாங்க. அதாவது 90% மேலே கம்மி பண்ணாங்க. இந்த 2 விமானங்களும் சேர்ந்து பணியாற்றும் போது இழப்புகளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரஷ்யா சாதிச்சு காட்டினாங்க. 2 விமானங்களை தனித்தனியாக அனுப்பும்போது
விமானங்களை பறிகொடுத்த ரஷ்யா 2 விமானங்களை சேர்த்து அனுப்பும்போது 2 விமானங்களையுமே பாதுகாத்து கொண்டார்கள். இதில் நமக்கு என்ன தெரியுது? வாழ்க்கைக்கு ஒரு நண்பன் ரொம்ப அவசியம்னு தெரியுது. உயிர் கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உயிர் கொடுக்கிற ஒரு தோழனை நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கணும். அதே மாதிரி உயிர் கொடுக்கிற ஒரு தோழனா நாமளும் வாழணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு இராணுவ தாக்குதலில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு இராணுவ ஆப்ரேஷனுக்காக ஒரு சிறு குழுவை ஒரு நாடு எதிரி நாட்டு எல்லைகளை தாண்டி உள்ளாடி அனுப்புகிறாங்க. உள்ளாடி போன அந்த சிறு குழு எதிரி நாட்டு இராணுவத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. சம சண்டை, துப்பாக்கி சண்டை அதிகமாக நடக்குது. பெரிய இழப்புகளை இந்த சின்ன குழு சந்திக்கிறாங்க. நகர முடியாத அளவுக்கு பெரிய பெரிய காயங்கள் ஏற்படுது. உடனடியாக தங்கள் நாட்டு இராணுவத்துக்கு இதை தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த நாட்டு இராணுவம் அவங்கள மீட்க போகணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இவங்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த குழுவில் இருக்க எல்லாருமே இறந்துருவாங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு இராணுவ வீரர் போயிட்டு தன்னுடைய மேஜர்கிட்ட, உடனடியாக நான் அந்த குழுவுக்கு பாதுகாப்பாக போகிறேன், காப்பாற்ற போகிறேன். ஏன்னா அந்த குழுவில் என் நண்பன் இருக்கான், எப்படியாவது நான் அவனை போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மேஜர் சொன்னார், இல்லை நீ போகிறதுக்கு முன்னாடி அவர் செத்துருவார், நீ போகிறதும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் அடம் பிடிச்சி பெர்மிஷனை வாங்கிட்டு அந்த எல்லைகளை தாண்டி உள்ளாடி ஓடுறாரு. பல மணி நேரத்துக்கு பிறகு போன அந்த இராணுவ வீரன் உடம்பில் துப்பாக்கி குண்டுகளை வாங்கிட்டு திரும்ப வரான். அவன் தோளில் இறந்து போன அவனுடைய நண்பனை சுமந்தபடி வரான். அதை பார்த்த அந்த இராணுவ மேஜர் சொல்கிறாரு, நான் தான் சொன்னேன்ல காப்பாற்ற முடியாது, இறந்து போயிடுவாங்க அப்படின்னு, நீ என் பேச்சை கேட்காம போனியப்பா அப்படின்னு. இப்போ பாரு, உன் உடம்பெல்லாம் வெடிகுண்டுகள் துப்பாக்கி குண்டுகளை வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இராணுவ வீரர் சொன்னானா, நான் போகும்போது என் நண்பன் காயம்பட்டு உயிரோடு தான் இருந்தான். என்னை பார்த்த உடனே அவன் சொன்னான், எனக்கு தெரியும்டா நீ கண்டிப்பாக என்னை காப்பாற்ற வருவேன்னு எனக்கு தெரியும்னு அவன் சொன்னான். அந்த நம்பிக்கையை நான் உடைச்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் அவனை காப்பாற்ற போனேன் அப்படின்னு சொன்னானா. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு வேறு எங்குமே இல்லை அப்படின்னு. அதனால் அந்த மாதிரியான ஒரு நண்பனை நாம் சம்பாதிக்கணும். அதே மாதிரி அப்படியான ஒரு நண்பனாக நாமளும் வாழணும். சந்திக்கலாம்.